மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது பெரும்போக்கு அறுவடை இடம்பெற்று வருகின்றது. மணற்பிட்டி, கொல்லநுலை, அடச்சகல் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல்லுக்கான நிர்ணய விலையின்மையினால் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அறுவடை முடிந்திருக்கின்றது. ஆனால் முடிவிட்ட சந்தர்ப்பத்திலும் கூட இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த ஒரு தீர்க்கமான விலை நிர்ணயத்தையும் அறிவிக்கவில்லை. சுமார் 7,500 ரூபாய்க்கு விலையும் 9,000 ரூபாய் சிவப்பினத்தையும் கொள்வனவு செய்த அந்த தனியார் துறை சார்ந்த வர்த்தகர்கள் தற்பொழுது இறுதி வரைக்கும் 5,500 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு கூட்ட போகலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றனர். சிறு சிறு தரகர்களை கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த நெல்லினை கொள்வனவு செய்து வைத்திருக்கின்றார்கள். மொத்தமாக அந்த 10 ஏக்கருக்கு 250 மூடை 260 மூடை அடிக்காது. இந்த முறை 90 மூடை தான் அடித்தது. வெள்ளத்தால் அப்படியே பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. அரசாங்கமும் இதுவரையிலேயும் ஒரு முடிவு எடுக்கையில் நெல்லுக்கு இன்னும் விலை சொல்லையும் இல்லை, அரசாங்கம் நெல் எடுக்கையும் இல்லை. அம்பாறை மாவட்ட கல்லோயா வடக்கு, ஹிங்குரானை, மலையடி பகுதிகளிலும் பெரும்போக அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக விளைச்சல் குறைவடைந்துள்ளது. இருந்தபோதிலும் நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்காமையினால் தனியார் குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதனால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நெல்லை பாருங்க, இந்த நெல் கருப்பா இருக்கு. இந்த ஏக்கருக்கு 15 மூடையும் 12 மூடையும் அப்படி இருக்கு. நஷ்டஈடு தாரன்னு சொல்றாங்க. இப்போ ஏக்கருக்கு 40,000 தாரன்னு சொல்றாங்க. அதுவும் கூட இன்னும் கிடைக்காம இருக்குது. 130 ரூபா கிலோ அப்படியானும் எங்களுக்கு சாதாரணமாக தாரத்துக்கு வழி பார்க்கணும். எங்களுக்கு கடும் கஷ்டப்பட்டு இந்த வெள்ளாமையை செஞ்ச உடனே 2-3 தரம் வெள்ளம் வந்து அடிச்சு தாட்டுக்கு போய்த்து. இப்போ இந்த நெல் எல்லாம் ஓடி போய் கருத்து போய்த்து. கருத்தோடனே ஒன்றும் செஞ்சுக்கலாமலுக்கு இந்த நெல்லை ஒருத்தர் மடுக்கானங்களும் இல்லை.